மார்க்கு 5 அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். எனக்கு உடனே அதை பார்த்த உடனே ஒரு கேள்வி வந்துச்சு, எங்க இருந்து வந்தாங்க? மார்க்கு 4:35 இப்படி சொல்லுகிறது. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் பாருங்கள் என்றார். கலிலேய கடல் எங்க இருக்கிறது? இப்ப நீங்க இஸ்ரேலை நீங்க மூன்றாய் பிரித்து கொள்ளலாம். ஒன்று கீழே சவுத் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா அது யூதேயா, நடுவுல இருக்கிறது சமாரியா, நார்த் மேல இருக்கிறது என்னன்னு சொன்னா கலிலேயா சொல்லுவாங்க. இந்த யோர்தான் நதி இந்த கலிலேய கடலுக்குள்ள போய் சேருகிறது. அது ஒரு லேக். அது கடல், கலிலேய கடல்னு சொன்னாலும் அதுக்கு ஏன் கடல்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ஒரு பெரிய நீர்ப்பரப்பு இருந்துச்சுன்னா அதை கடல்னு சொல்லுவது அவர்களுடைய வழக்கம். சொல்றாங்க. சில பதிவுகள் நம் பைபிள் இல்லாம வேற சில பதிவுகளும் என்ன சொல்றதுன்னா அதை கடல் சொல்றதுனால பைபிளும் அப்படியே குறிப்பிட்டு இருக்கிறது. சரி, போகட்டும். இந்த கெதரனேர் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை ரெண்டு இடத்துல மாதிரி இருக்குது. அதாவது மத்தையில சொல்லும் போது கதரனேர் அப்படின்னு சொல்லுது, கரசேனர் அப்படின்னு சொல்லிட்டு லூக்காஸ்லயும் மார்க்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது கலிலேய கடல்ல எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்வோம். இப்போ கலிலேய கடல் இப்படி இப்படி மேல இருக்குது அப்படின்னு சொன்னா சவுத் ஈஸ்ட், அதாவது தென் கிழக்கு பகுதியில இந்த இது இருக்கு. இவங்க எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா கப்பர்நகூம்ல இருந்து வந்திருக்கலாம். அது எங்க இருக்குதுன்னா நார்த் வெஸ்ட், வட மேற்குல இருக்கு. சரி, இவங்க வந்து சேர்ந்தாங்களே கதரனேர்ங்கிற இடம், அது என்ன இடம் சொன்னா தெக்கப்போலிஸ் என்கிற பகுதி. இது அந்த தெக்கப்போலிஸ் பகுதியை குறிச்சு அது தெக்கப்போலிஸ் மண்டலம்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு பகுதின்னு சொல்லலாம். இந்த பகுதியில 10 பட்டணங்கள் இருந்தது. தெக்கப்போலிஸ் பட்டணங்கள் 10 பட்டணங்கள் இருந்தது. அதுல ஒரு பட்டணத்துக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த கலிலேயாவை பொறுத்த வரைக்கும் அங்க பெருவாரியாய் யாரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க புறவினத்தார் அதிகமா இருந்தாங்க. நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சும்மா லைட்டா கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு காண்பிச்சிடுறேன், அப்ப உங்களுக்கு அது நல்லா புரியும். இதுக்கு ரீசன் அந்த இடத்துல ஏன் அங்க புறவினத்தார் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கும் நார்த்ல அதுக்கும் மேல தீர் சீதோன் ஆகிய ஊர்கள் இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் அந்த டயர் அப்படிங்கிற அந்த இடம் இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு போர்ட் சிட்டி, அதாவது அங்க கப்பல்கள்லாம் நிற்கக்கூடிய ஒரு இடம். ஏன் போர்ட் சிட்டி அப்படின்னு சொன்னா, நீங்க அது பக்கத்துல மெடிட்டேரியன் சி இருக்குது. அந்த சீல இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் கவனிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். துருக்கி அங்கதான் இருக்குது, ஸ்பெயின் அங்கதான் இருக்குது, ஈஜிப்ட் அதுலதான் இருக்கு, இஸ்ரேலோட சில பகுதிகள் அங்கதான் இருக்குது, துனிஷியா அங்கதான் இருக்குது, அப்புறம் கிரேக்கம் அங்கதான் இருக்கு, இத்தாலி அங்கதான் இருக்குது. இதெல்லாம் ரவுண்டா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள். இப்ப இங்க இருக்கக்கூடிய வளமை நிறைந்த பொருட்கள் எல்லாம் இந்த கடல் வழி பிரயாணமா எங்க வரும்னா தீர் சீதோனுக்கு வரும். தீர் சீதோன்ல இருந்து எங்க போகும்னா இஸ்ரேலுக்கு போகும், கீழே இருக்கிற ஈஜிப்துக்கு போகும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் அந்த மாதிரி பகுதிகளுக்கு போகும். இது வளமாய் நடக்கக்கூடியது. இதுல என்ன பியூட்டினா, இந்த தீர் சீதோன்ல இருந்து இஸ்ரேலுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஈஜிப்டுக்கும் வர்றதுக்கு ஹைவே இருந்துச்சு. ஹைவேனா அந்த நாட்கள்லயே இப்ப நமக்கெல்லாம் சொல்றோம்ல, இப்ப அவினாஷ் ரோட்ல போகலாம், ட்ரிச்சி ரோட்ல போகலாம் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹைவே எங்க இருந்துச்சுன்னா தீர் சீதோன்ல இருந்து இஸ்ரேலுக்கு இஸ்ரேல்ல இருந்து ஈஜிப்டுக்கு போறதுக்கு ஒரு ஹைவே இருந்துச்சு. இந்த ஹைவேயோட ஹப் எது அப்படின்னு சொன்னா கப்பர்நகூம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கப்பர்நகூம் ஜீசஸ் ஏன் கப்பர்நகூம் தன்னுடைய மினிஸ்ட்ரியோட பேஸா தேர்ந்து கொண்டார்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அது அந்த ஹைவேயோட ஹப். அங்க இருந்து இஸ்ரேல்ல 3 ரோடு போகுது. 3 ரோடு மிக முக்கியமான ரோடு அந்த நாட்கள்ல. அது என்னன்னா இஸ்ரேலுடைய எல்லா பகுதியும் கனெக்ட் ஆகுது, ஈஜிப்டையும் கனெக்ட் ஆகுது. அதனால அந்த பகுதியை தெரிந்து கொண்டார்னு ஒரு சின்ன ஒரு கணிப்பு உண்டு. சரி, போகட்டும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஹப்பா இருக்கிறனால புறவினத்தார் இந்த வழியா வணிகம் செய்வதற்காக இங்க பரவலாய் நிறைய பேர் இருந்தாங்க. இஸ்ராயல் மக்களும் இருந்தாங்க, ஆனா புறவினத்தார் அதிகமா இருந்தாங்க. சரி, இந்த தெக்கப்போலிஸை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா அங்க கிரேக்க ரோம கலாச்சாரம் அதிகமாய் இருந்தது. அவங்க நிறைய புறவினத்தார்கள் தான் இருந்தாங்க.
புறவினத்தார்கள் தான் இருந்தாங்கிறதுக்கு இன்னொரு ஹை எவிடன்ஸ் என்னன்னா பன்றிகள். அங்க நம்ம வந்து பாக்குறோம், இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய பன்றி கூட்டத்துல அந்த ஆவி வந்து இறங்கியது. அந்த பன்றி கூட்டம் வந்து கடலுக்குள்ள போச்சு. இஸ்ராயல மக்களை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் பன்றி கூட்டம் ஆகவே ஆகாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பன்றியை செத்து போனது பன்றியை நீ தொடக்கூடாது, பன்றியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அங்க வந்து இஸ்ரேல்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, யூதர்கள் வாழக்கூடிய இடத்துல பன்றிகளை பத்தி பேச்சே இருக்காது. நீங்க வந்து கழுதையை பத்தி பேச்சு இருக்கும், ஆட்டை பத்தி இருக்கும், மாட்டை பத்தி இருக்கும், புறாவை பத்தி இருக்கும், ஆனா பன்றியை பத்தி பேச்சே இருக்காது. இது மொத்தமா இது எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொன்னா, இது வந்து புறவினத்தார் இருந்த வாழ்ந்த ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்துருவோம் நம்ம மெசேஜுக்குள்ள. ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ இந்த தெக்கப்போலிஸ்ன்னு நீங்க வந்து சில சமயங்கள்ல பைபிள்ல வாசிச்சிருந்திருப்பீங்க. மெயின் இந்த தெக்கப்போலிஸ்ல சில சமயங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் பணி செய்தார், மிக குறைவாய். ஆனாலும் இந்த தெக்கப்போலிஸ்க்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் நுழைந்தது எப்போ அப்படின்னு சொன்னா இந்த இன்சிடென்ட் தான். அல்லேலூயா. சரி, இப்போ வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 2ல இருந்து அப்படியே வாசிப்போமே. இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீயாவி பிடித்த ஒருவர் கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார். சரி, கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். நீங்க இதை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஜீசஸ் முதல்ல நுழைகிறார். அது எந்த மாதிரி இடத்துக்குள்ள நுழைகிறார்? புறவினத்தார் இருக்கக்கூடிய இடத்திற்குள் நுழைகிறார். அதுவும் தீட்டுப்பட்ட ஒரு இடம். அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் பன்றிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூட மாட்டாங்க. செத்து போச்சுன்னா தொட்டா பெரிய தீட்டாய் போயிருமே, அப்படிதான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் முதலாக நுழைகிறார்கள். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. அங்க ஒரு பிசாசு பிடித்த மனிதனை பாக்குறாங்க, அவரை கட்டி கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை பண்றாரு. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினான். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடி போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ வந்து ஜீசஸ் அங்க ஒரு மகத்தான ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். 2000 பிசாசை ஓட்டிட்டாரு. மக்கள்னால வந்து அதையெல்லாம் பார்க்க முடியல. இப்ப அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய 2000 பிசாசு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, பேய் பிடித்தவன் இப்ப சரியா இருக்கிறான், இது என்னவா இருக்கும் அப்படிங்கறத அவங்களால டயக்னைஸ் பண்ணிக்க முடியல. அதனால மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து எங்களை விட்டு போய்விடும். இது இவர் செய்த மிக அற்புதமான வல்லமையான அந்த பணி. அதை தொடர்ந்து அவருக்கு அங்க ஒரு ரிஜெக்ஷன். அப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் வந்து புறவினத்தார் நாடுகளுக்கு பட்டணங்களுக்குள்ள நுழைகிறார். இப்ப நுழையும் போதே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் வந்துருச்சு. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. திடீர்னு ஒரு நாள் வாசிக்கும் போது, ஜீசஸ் எதுவுமே பேசலையா? அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணலையா?
ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், ஏப்பா உங்களுக்கு நல்லதாயா செஞ்சேன், உங்களுக்கு இறையாட்சியை பத்தி தெரியல, அதனாலதான் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்கலாம்ல. நோ ஆர்குமெண்ட்ஸ். நீங்க பாருங்க, அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க. அவர் படகில் ஏறியதும். அப்படின்னா என்னன்னா, ஒண்ணுமே சொல்லல அவரு, சத்தமே போடாம படகுல ஏறினார். திடீர்னு ஒரு நாள் அந்த காட்சி என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து அவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டாரு. மக்கள்லாம் சூழ்ந்து நின்று திகைத்து நிற்கிறாங்க, பயங்கரமா இருக்குன்னு. ஒரு கூட்டம் ஓடிடுச்சு. ஓடின கூட்டம் திரும்பி வந்து இந்த கூட்டத்துக்கு நடுவுல இவரை பார்த்துட்டு, இந்த பையனை அந்த ஆளை பார்த்துட்டு, ஆஹா இப்படி விடுதலை கிடைச்சிருச்சா, தயவு செய்து எங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருந்துச்சுன்னா, ஜீசஸ் அமைதியாக திரும்பி மறுபடியும் படகுல ஏறினார். எனக்கு ஒரு நாள் அதை பார்த்தப்போ பரிதாபமா இருந்துச்சு. என்னடா ஜீசஸ் இப்படி இருந்துட்டாரே. ஏன்னா நீங்க வாசிச்சு பார்க்கும்போது யோவான் 1:11 வாசிக்க, அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீசஸ் பெருவாரியா நிறைய இடங்கள்ல அமைதியாய் இருந்து விட்டார். நமக்கு சில சமயம் அந்த அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. பல சமயம் நம் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட் இருக்கு. இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம்ல, இப்படி செஞ்சிருக்கலாம்ல, இப்படி ஏன் ஆண்டவர் எங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணல, ஏன் எனக்காக ஒத்தாசையாய் நிற்கவில்லை. ஆண்டவர் இடத்துல ஒரு வாக்குவாதம், சில சமயம் நம்மோடு இருக்கிறவர்களோட வாக்குவாதம், நம்ம எதிர்த்தவர்களிடத்துல ஒரு வாக்குவாதம். நிறைய சமயம் நான் இப்படி விரும்பினேன், நான் இப்படி எதிர்பார்த்தேன், ஏன் இது எனக்கு நடக்கல, இது இப்படி நடந்திருக்கலாமே என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஜீசஸ் பாருங்க, ஒரு பெரிய மினிஸ்ட்ரி செஞ்சுட்டாரு, பிசாசை துரத்திட்டாரு. அந்த மனுஷன் completely healed, but still he was silent. நீங்க திருப்பாடல் 39:2-3 வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். நான் ஊமையை போல் பேசாது இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் அமைதியா இருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று, என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று. பாருங்க, திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, நான் பேசல, நலமானதை கூட சில சமயங்களில் நான் பேசுவேன். நமக்கு எப்போதுமே ஒரு தடுமாட்டம் இருக்கும். அப்ப நான் பேசாமலே இருந்து விட வேண்டுமா, குனிய குனிய குற்றாங்களே. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசாமலே இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க பேசாமங்கிறது அவருக்கு தெரிந்தது, எங்க எவ்வளவு பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்தது. அவங்க தலைமைச் சங்கத்துல நிக்கும் போது ஓங்கி அரைஞ்சாரு. உடனே இவர் கேட்டாரு, எதுக்கு அரைஞ்சு? ஒருவேளை தப்பு இருக்குன்னா தப்ப சொல்லு, இல்லைன்னா எதுக்காக அரைஞ்ச சொல்லு, அவ்வளவுதான். ஷார்ட், வெரி ஸ்வீட். இது எப்படின்னா, இந்த முதல்ல இந்த சைக்கிள் ஓட்டுற ஒருத்தருக்கு எப்படி இருக்கும்னா, இது எப்படிங்க அந்த வண்டி இந்த 2 டயரை வச்சு எப்படி ஓட்டுறது, அது நிக்குமா, மேல ஏறிக்கு வந்தா இந்த பக்கம் விழுவும், இல்லாட்டி அந்த பக்கம் விழுவும். நீங்க வண்டியை ஓட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த பக்கம் மிதிக்க ஆரம்பிச்சா இந்த பக்கம் விழுவும், அந்த பக்கம் மிதிக்க ஆரம்பிச்சா அந்த பக்கம் விழுவும். ஆனா கொஞ்ச நாள் ஓட்டின பிறகு அது நமக்கு ஒரு பெரிய மேட்டராவே நம்ம யோசிக்க மாட்டோம். ஏறி உட்காருவோம், ஒரு அமுத்துவோம், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாங்க, எங்க பேச வேண்டும் எங்க பேசக்கூடாது என்பதை ஒரு பழக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லிக் கொடுத்துட்டா நம்ம அமைதியும் கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் எங்க எவ்வளவு பேச வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்துடைய மிகப்பெரிய சக்சஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சைலன்ஸ்ல தாங்க இருந்துச்சு. நிறைய சமயம் அவர் சைலண்டாவே இருப்பார். நிறைய சமயம் அவர் போராடவே இல்லை, நிறைய சமயம் அவர் வாக்குவாதம் செய்யவே இல்லை, நிறைய சமயம் ஏன் இப்படி நடக்குது என்பதை அவர் கேட்கவே இல்லைங்க. தீமைக்கு எதிர்த்து நில்லாதிருங்க என்று சொல்லி அவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டார். நம்முடைய உள்ளத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் இந்த பிராக்டிஸ் ஒரு வேளை இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவரை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்வை, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்வை நம்மளால வாழ்ந்து விட முடியுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிஜமாவே அந்த சைலன்ஸோட சக்சஸ் நான் சொல்றேன் பாருங்களேன். நாங்க நேற்றைய தினத்துல பாண்டிச்சேரியில ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரியில ஒர்க் எல்லாம் முடிச்சு ஒரு ஹவுஸ் விசிட், அங்க எங்க வாலண்டியர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து புறப்பட்டோம். அப்போ ஒரு கார், சாம் வந்து ஒரு கார் எடுத்து சென்னைக்கு போறாங்க. அப்போ அந்த கார் வந்துச்சு, எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. நாங்க ஒரு பெரிய கூட்டம், பெரிய கூட்டம்னா ஒரு 35 பேர் பின்னாடி நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இவனும் இன்னொரு தம்பியும் சேர்ந்து கார் எடுத்துட்டு போனாங்க. இவங்க போய் லெஃப்ட்ல திரும்பினாங்க. திரும்பும் போது ஒரு ஃபேமிலி லெஃப்ட்ல இருந்து ஸ்கூட்டரை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க.
கொண்டு வந்த பிறகு இவன் என்ன திருப்பிருக்கான். திருப்பும் போது பின்னாடி சைடு சேர்த்து அவங்கள அமுத்திடுச்சு. ஃபேமிலின்னா ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் இருக்காரு, வைஃப் இருக்காங்க, முன்னாடி பொண்ணு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இப்படி சாஞ்சிட்டாங்க. இவன் இன்னும் கொஞ்சம் நெருக்கி இருக்கா, நெருக்கின உடனே இவங்க இன்னும் சாயறாங்க. அவங்க சத்தம் போடுறாங்க, நாங்க எல்லாம் குத்து குத்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். அவரு ஒரு சின்ன வயசுக்கார் தான், 30 வயசு தான் இருக்கும். அவரு வண்டியில இருந்து இறங்கி சம சத்தம், இறங்குடா இறங்குடா, இல்ல கீழே இறங்குடா கீழே இறங்குடான்னு சொல்லு. நாங்க எல்லாரும் ஓடிட்டோம். மொத்தமா அத்தனை கூட்டமா அங்க போய் நின்ட்டோம். இவன் இறங்கிட்டு என்னன்னு தெரியாம அப்படி பேப்பர் முழிச்சிட்டு இருக்கிறான். அவன் உடனே ஒரு வார்த்தை கேட்டான், நான் சாரி, நான் தெரியாம ஆயிடுச்சு. என்னடா சாரி? மாட்டேங்கிறாரு, செம்ம சத்தம் போடுறாரு. இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்குது. நாங்க எல்லாம் சுத்தி இருந்த அத்தனை பேரும் என்ன சொன்னா, நான் சாரி, நான் விட்டுடுங்க. அவன் தான் சாரி கேட்கிறானே. இல்ல எப்படி அவன் சாரி கேட்டா அவன் பாடு ஒன்னும் ஆகல, இல்ல நான் விட்டுடுங்க, வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சா ஒன்னும் ஆகல, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்னும் ஆகல, இல்ல அவன் நெருக்கிட்டு சார் தெரியாம செஞ்சுட்டாங்க விட்டுடுங்க எல்லாம் சொல்லி போகவே மாட்டேங்கிறாப்ல. ரொம்ப நேரம் பேசி கடைசியா அப்படியே போனாப்ல. நான் போகும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சு, அவர் ஒன் வேல வந்திருக்கிறார். முதல்ல வந்தது ஒன் வே. ரெண்டாவது, அவர் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் லெஃப்ட் சைடு திரும்பல, அதாவது அவருடைய லெஃப்ட் சைடுல திரும்பல, அவருடைய வலது பக்கம் திரும்பி இருக்கிறார். அத கார் நிக்குது, காருக்கு லெஃப்ட் சைடுல நின்று இருக்கிறார். அவர் அந்த சைடு வரக்கூடாது, அவர் சுத்தி தான் வரணும். அவர் வந்தது தப்பு. அப்புறம் அவர் போயிட்டார். ஒரு சின்ன எனக்கு கோபம், கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவனை வச்சு வாங்கி இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு ஆவியான ஒரு விஷயத்தை கத்துக் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நிறைய பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறான். அதனாலதான் நான் உன்னை அமைதிப்படுத்தினேன், உன் கண்ணுக்கு அதை காமிக்கிறேன். யாருடைய கண்ணுக்கும் தெரியல. நாங்க பாடு பேசாம வந்துட்டோம், அவரும் போயிட்டார். ஒருவேளை நாங்க இது ஒரு ஆர்கியூமெண்ட் அங்க பண்ணிருந்தா நிச்சயமா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஊர்க்காரங்க, ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க, பெரிய பிரச்சனையா இருந்திருக்கலாம். நாங்க என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, பிள்ளைய பாரு, குழந்தைய பாரு சொல்லிருப்போம். சில சமயங்கள்ல அமைதியா இருப்பது நமக்கு தேவையான ஒன்று. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்க, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 18-19. அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். இவரு நான் உங்க பின்னாடி வரேன்னு சொன்ன உடனே, வேண்டாப்பா, உன் உறவினருக்கு போய் நீ சொல்லு. நான் இத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஜீசஸ் could not enter that city. இயேசுவால் அந்த பட்டணத்திற்குள் நுழைய முடியவில்லை. இயேசுவால் அவருடைய வார்த்தையை அங்கு போய் சொல்ல முடியவில்லை. இயேசு ஒரு நோக்கத்தோடு அங்கு வந்தாரு, அது நடக்கல. அல்லேலூயா. இயேசு ஒருவேளை அவர் செய்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாதான் இருந்திருக்கணும். இயேசுவால முடியாத காரியம் ஒன்று இருக்க முடியுமா இல்ல நம்ம கேள்வி கேட்டா கூட நிறைய இடத்துல ஜீசஸ் ஃபெயில் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் எங்கேயாவது ஃபெயில் ஆயிருக்கிறாரா? இந்த உலகத்துல எங்கேயுமே அவர் ஃபெயில் ஆக மாட்டாருங்க. ஆனா மனுஷங்கிட்ட தோத்துக்கிட்டே இருப்பாரு. ஆதாம் ஏவாளை படைத்தார், தோத்து போயிட்டாரு. அவர் சொல்றாரு, மனுஷனை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இவரு நினைச்சாரு நான் இவங்களை ஆளலாம்னு நினைச்சாரு. அவங்க கேட்டாங்க, எனக்கு ராஜா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அல்லேலூயா. தோற்றுட்டாரா? நம்முடையவர்களிடத்தில் வந்தார், நம்முடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தோற்றுட்டாரா? இப்போ அவருடைய சொந்த ஊருக்கு போய் அற்புதங்களை செய்ய முடியவில்லைன்னு வசனம் சொல்லுதுங்க. ஆனா அப்படிலாம் இருந்தா கூட பைபிள்ல வசனம் என்ன சொல்லுது பாருங்க, லூகாஸ் 1ஆம் அதிகாரம் 37. ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அப்ப இது இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? வாட் இஸ் தி மீனிங்? கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லைன்னு சொல்லுது வசனம். அப்ப பாருங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. கடவுள் மனிதர்களிடத்துல நிறைய சமயம் தோற்று போகும்போது அவர் என்ன செய்கிறார்? மனிதர்களோடு ஒரு பார்ட்னர்ஷிப் போடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனிதர்களை வைத்து அந்த பணியை எப்படியாயிலும் செய்து முடிக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 7-14 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். மொர்தெகாய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யூதரை அடிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார்.
அறிவித்தார். ம். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து ம். அவர் மன்னனிடம் சென்று மன்றாடி ம். அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினார். ம். அத்தாக்கு அவ்வாறே சென்று ம். எஸ்தரிடம் மொர்தெகாயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். ம். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாக ம். மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது: ம். மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் ம். மன்னரின் உள்முற்றத்திற்கு சென்றால் அ. கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு மன்னர் தம் பொற்செங்கோலை நீட்டுகிறாரோ ம். அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம். ம். இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர். அ. அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாயிடம் அறிவித்தார். மொர்தெகாய் திருப்பி கொடுக்கிற அந்த பதில பாருங்களேன் கொஞ்சம். அதற்கு மொர்தெகாய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது: ம். அனைத்து யூதருளும் ம். அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். அம்மா கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காது, நீ தப்பிச்சிருவேன்னு சொல்லி. ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பேன். இவ்வமயம் நீ மௌனமாய் இருப்பாயே ஆனால் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று தோன்றும். பிரிதொரு இடத்திலிருந்து தோன்றும். ஒருவேளை நீ கடவுளுக்கு உத்தமமாய் நின்று கடவுள் உன்னை என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அதை நீ செய்யாவிட்டால் யாரையாவது கொண்டு ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கும் அதுதாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வந்து விட்டார். நம்ம ரீச் பண்ண முடிஞ்சிருச்சுங்க. அவரால ரீச் பண்ண முடியாத ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கூட்டத்தை ரீச் பண்றதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தார், தேர்ந்து கொண்டார், விடுதலை கொடுத்தார், அபிஷேகித்தார், நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார், நம்மை ஆசீர்வதித்தார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். எல்லாத்துக்கும் நோக்கம் என்ன? ஒண்ணுதாங்க. We have to reach the unreached. சிலரை சந்திக்க முடியாம அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நம்ம கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறார். எப்படி பார்ட்னர்ஷிப் போட்டார்? ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, பல நாட்களாக நம்மோடு கூட அவர் பழகினார், நம்மோடு பேசினார், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிடித்தார், நம்மை ஆசீர்வதித்தார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்தார், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாம் எதுக்கு? ஒரு பார்ட்னர்ஷிப். Yes, come on, come with me, join with me, go for me. எனக்காக நீ புறப்படு. இதுதாங்க அவருடைய நோக்கம். என்னால அங்க போக முடியல, என்னால முடியல, go, you are my partner. Hallelujah, hallelujah. இத சொல்லிட்டு இன்னொரு எச்சரிப்பு சத்தத்தையும் சொல்லிடுறாரு. If you don't go, நீ போகல, உன் சொந்தங்களிடத்துல நீ போக மறுத்தாயானால், உன்னுடைய வேலையை ஸ்தலத்துல நீ ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல மறுத்தாயானால், நீ இருக்கக்கூடிய இடத்துல இயேசுவின் நற்செய்தியை சொல்ல மறுத்தாயானால், I can do with someone else. என்னால் செய்ய முடியும். It's possible, it's possible. But still I request you, இருந்தாலும் நான் உன்னை கேட்கிறேன், go, go, go. நானே கடந்த நாட்கள்ல அசாம் பகுதியில நிறைய பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். குறிப்பாய் நற்செய்தி பணியாளர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதுல ஒரு லிஜெண்ட் பர்சன், ஒரு பிரீஸ்ட், அருமையான பிரீஸ்டுங்க, ஃபாதர் குழந்தை சாமின்னு சொல்லி. அவரை குறித்து அவரை சந்திப்பதற்கு முன்பாக நிறைய பேர் சொன்னாங்க, அவரால் தான் அருணாச்சல பிரதேசத்துல ஒரு பெரிய மீட்பு வந்தது. எல்லாருமே சொன்னாங்க, பார்க்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு பெரிய ஆர்வம் அவரை சந்தித்து அவரிடத்துல பேச வேண்டும். என்னையா செஞ்சீங்க என்று அவரிடத்துல பேசும்போது 2.5 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பயங்கரமா இருந்தது. அவர் சொன்னார், 1970களில் அவரை அருணாச்சல பிரதேசத்துடைய அந்த பார்டர்ல அவருக்கு ஒரு பாரிஷ் கொடுத்தாங்களாம். இவருக்கு நச்சு பயங்கரம், இயேசுவை அறிவிக்க வேண்டும். இப்போ இயேசுவை அறிவித்துக் கொண்டு இருந்த போது இந்த அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள போய் இயேசுவை சொல்லணும்னு ஆசை. பார்டர் மக்கள் இங்க வந்து போயிட்டு இருப்பாங்களாம். ஆனா நற்செய்தி பணியாளர்கள் உள்ளுக்குள்ள போக முடியாது, இயேசுவை அங்க அறிவிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவர் கூட 1970களில் கிடையாது. இப்போ இவர் இதை பார்த்துட்டே இருந்தாராம். ஒரு நாள் இவர் என்ன செய்தாராம், நம்ம இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். 2 வருடங்கள் தொடர்ந்து ஜெபிப்பாராம். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை திறந்து விடும், இந்த அருணாச்சல பிரதேசத்துல நான் நற்செய்தியை அறிவிக்கணும், உம்மை பத்தி நான் சொல்லணும்பா, எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் 45 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தார். இப்போ இந்த வந்தவர் வந்து இவரை பார்த்து சொன்னாரா, இயேசுவை பத்தி இங்க ஆலயம் இருக்குது, சர்ச் இருக்குது, ஃபாதர்னு தெரியும்,
இந்த இயேசுவை மட்டும் நீங்க அருணாச்சல பிரதேசத்துல வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு நேரமே இருக்காது, அப்படி மக்கள் திபு திபுன்னு வந்துருவாங்க என்று அவர் சொன்னாராம். ஆனா அங்கதான் போக முடியாது. இவருக்கு அன்னைக்கு தெரியலையமா, இவர் வந்து ஒரு இறைவாக்காய் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, புரியல. ஆனா இவர் பாருங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு வாலிப பையன், 15 வயதுக்கார பையன் அருணாச்சல பிரதேசத்துல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆலயத்துல உட்கார்ந்து ஜீவித்து கொண்டிருந்தானா. வெளியில வந்த உடனே இவரை பார்த்த உடனே இவரை கேட்டாராம், ஐயா எனக்கு இந்த இயேசுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இவர் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருச்சான். இவன் என்ன பண்ணா, ஊருக்கு போனா, ஊருக்கு போனவன் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு நேரா இங்க வந்துட்டானா. ஐயா நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன், உங்க இயேசுவை எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொன்னாராம். இவர் என்ன பண்ணாராம், அவனுக்கு இயேசுவை கற்றுக் கொடுத்தாராம். அவனுக்கு கொஞ்சம் மொழிகளை கற்றுக் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பாடம் படிப்பிச்சு கொடுத்தாராம். சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாராம். இவனால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாராம். இவர் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாராம். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இவர் கேட்டாராம், ஏண்டா தம்பி, உனக்கு நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வர சொல்லலாம்ல என்று சொல்லி கேட்டாங்க. அதே போல இவன் இங்க இருக்கும்போது அவனுடைய நண்பர் ஒருத்தன் வந்திருக்கான். அந்த நண்பன் கிட்ட இவங்க பேசியிருக்கிறாங்க, இவன் பேசியிருக்கிறான். பேசின உடனே அந்த நண்பனும் இவங்க கூட வந்துட்டாங்க. இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு 6 பேர் வந்து இவரோட கூட இருந்துட்டாங்களாம். ஒரே சந்தோஷம். இவர் நற்செய்தி 6 மாதங்கள் அறிவித்தார். 6 மாதம் அறிவித்த பிறகு அவங்க கேட்டாங்களாம், எங்களுக்கு பாப்டிசம் வேணும். உடனே பாப்டிசம் கொடுத்திருக்காங்க. பாப்டிசம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த 6 பேத்துக்கு ஒரு பெரிய ஒரு தாகம், எப்படியாவது நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இவரால உள்ள போக முடியாது. இவர் உள்ள போனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, என்னன்னா நற்செய்தி அறிவிக்க வருகிறார் என்று சொல்லி. அதனால இவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த 6 பேத்த உள்ளுக்குள்ள அனுப்பியிருக்காரு. இந்த 6 பேரும் ஒரு பகுதிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஒண்ணு வேலையாகல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் இவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க மறுபடியும் போறோம்னு சொல்லிட்டு இட்டானாங்கிற, அதுதான் கேபிட்டல் அருணாச்சல பிரதேசத்துக்கு, அந்த இடத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க. அங்க போய் ஒரு 11 பேரை கொஞ்ச நாட்கள் பேசி கவர்ந்து இங்கே இழுத்து வந்தார். அந்த 11 பேரும் ஆண்டுடைய நற்செய்தியை கேட்டாங்க. சில நாட்கள்ல பாப்டிசம் வாங்கினாங்க. ஒரு நாள் சாயங்காலம் இவர் வெளியில வர, அந்த பாப்டிசம் முடிச்ச அன்னைக்கு சாயங்காலம் வர்றாராம். எல்லாம் சேர்ந்து ஒரே டான்ஸா, பாட்டும் டான்ஸும் இருக்குதான். கேட்டா, நாங்க புது வாழ்வை பெற்றுக்கொண்டோம், இயேசுவை நாங்க பெற்றுக்கொண்டோம், நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடின அந்த மொழியில என்ன பாட்டு பாடுனாங்கிறத அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவர் என்ன பண்ணாரு, இந்த மக்களை, இந்த கூட்டத்தை மொத்தமா இருக்கிற அத்தனை பேத்தையும் பல இடங்களுக்கு இங்க இருந்து அனுப்புவது, அவர்களோடு கூட சம்பாஷித்து அவர்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டியது, இங்க கொஞ்ச நாள் வச்சிருக்க வேண்டியது, வச்சிருந்து இவங்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டியது, திருப்பி அனுப்ப வேண்டியது, மறுபடியும் ஆட்கள் வர வேண்டியது. இப்போ நாள் ஆக ஆக அவங்களுக்கு என்னன்னா இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒண்ணு. 2வது ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னன்னா, நாங்க பாடம் படிக்கணும் அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரா, ஏற்கனவே 150ல இருந்து 160 பேருக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்ட போய் கெஞ்சி கூத்தாடி இவங்களை படிக்க வைத்திருக்கிறார். 160 பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. படித்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா மாறினாங்க. மாறி 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 இன்னைக்குங்க 60,000 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இதனாலதான் அவரை குறித்து பேசிட்டு இருக்காங்க, எல்லா பக்கமும் பேசுறாங்க. அருணாச்சல பிரதேசத்துக்கு மீட்பு வர்றதுக்கு காரணம் இவர்தான். ஆனா நீங்க அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கவனிங்க. அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள இவர் போக முடியாது, ஆனா அங்கிருந்து வரவன் உள்ள போக முடியும். இவர் நற்செய்தியை அறிவித்தார், அவரிடத்தை சொல்லிக் கொடுத்து அவரை உள்ளே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அவரால போக முடியாத இடத்திற்கு நாம் போக முடியும் என்று அறிந்தே நமக்கு நற்செய்தியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, படிப்பறிவில்லாத ட்ரைபல் கம்யூனிட்டி அவங்க போய் நற்செய்தியை சொல்லி 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 இன்னைக்கு 60,000 பேர் வந்துட்டாங்க. இயேசு அப்படி ஒரு தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அதனால சொன்னேன், அவரால முடியாது, ஆனால் நம்மை வைத்து அவரால் செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது பாருங்க, யோபு 42:2. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாதுங்க. He has planned. For sure he has planned. நீங்க இருக்கக்கூடிய உங்க வீட்டு பகுதியில சிலரை சந்திக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். நீங்க இருக்கக்கூடிய வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் சிலரை சந்திக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். நீங்க போகிற இடத்துல சிலரை சந்திக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்மை அழைக்கிற கம், let's join together. நாம் ஒன்று சேருவோம், நாம் ஒன்றிணைவோம். You be my partner, you be my co-worker. என்னோடு சேர்ந்து கொள்,
என்னுடைய பணியை செய்வாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரால் போக முடியாத இடத்துக்கு இந்த அருமையான மனுஷனை அனுப்பிவிட்டார். அங்க நடந்தது என்ன? மார்க் 5:20. அவர் சென்று இயேசு தமக்கு செய்தவை எல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இவர் போகல, ஜீசஸ் நானும் வரேன் நானும் செய்யணும் சொல்லல. ஆனா இவர் போய் அறிவித்தாருங்க. இந்த மனுஷன் அனுப்பி விட்டாரு. இந்த மனுஷன் போய் எல்லாத்துக்கும் அறிவித்தார். ஆனா நாட்கள் மாறும் போது நடந்ததுதான் ரொம்ப ஆச்சரியமானதுங்க. மார்க் 7:31, 37, 31-37 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க தெரியும். அங்க ஒரு மறுபடியும் இந்த தெக்கப்போலியில ஒரு சின்ன அற்புதத்தை செய்வார். மத்தேயு 4:25 கடைசி நான் வாசிச்சு முடிச்சிடுறேன். கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்வந்தனர். அப்படின்னா அங்க தெக்கப்போலியும் இருந்திருக்குது. இந்த தெக்கப்போலியிலிருந்து ஒரு பெரிய மீட்பு வருவதற்கு காரணகர்த்தாவா இருந்தது யாரு அப்படின்னு சொன்னா, இதோட பேஸ்மெண்ட் யாருன்னு சொன்னா அந்த ஒரு மீட்பு பெற்ற ஒரு மனிதன். எனக்கு 2 விஷயம் ரொம்ப கவர்ந்தது. ஜீசஸுடைய அந்த சைலன்ஸ், அமைதியாய் படகில் ஏறி கண்ணீரோட தான் வந்திருப்பாரு, கஷ்டத்தோட தான் வந்திருப்பாரு. ஆனா அவருடைய அமைதிக்கு கிடைச்ச பலன் பாருங்க, ஆண்டவர் பெருவாரியான கூட்டத்தை இவருக்கு பின்பாக வரும்படி செய்தாருங்க. சில சமயம் நம்முடைய அமைதி மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்துவிட முடியும். 2வது, நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்தாருங்க, அதை நம் நிறைவேற்ற அவரால் இன்று தூண்டப்படுகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி, கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ், எல்லாரும் சேர்த்து ஜீசஸ் கூப்பிடுவோம் அவரை. ஜீசஸ், ஜீசஸ் சொல்லுவோம் ஜீசஸ். டாடி ஜீசஸ், எங்களை நம்புனீங்களே ஜீசஸ், எங்களை அழைச்சீங்களே ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ் கூப்பிடுவோம் பெரியமானவர்களே. ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே, thank you Lord. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை இன்று நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால போக முடியாத இடங்களுக்கு நாங்கள் போகும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்கிறோம். We feel it Jesus, we feel it Jesus. இன்று அந்த கிருபையை கொடுங்க, அந்த ஆவியை கொடுங்க, அந்த பிரசன்னத்தை கொடுங்க, அந்த ஆற்றலை கொடுங்க, அந்த மகிமையை கொடுங்க, அந்த நெருப்பை கொடுங்க ஆண்டவரே, அந்த enthusiasm கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது எங்களால் முடிந்தது அல்ல, எங்களால் ஆனது அல்ல, ஆனால் உம்மால முடியும் ஆண்டவரே. எங்களை மீட்டதை நாங்கள் நினைக்கிறோம், எங்களை அபிஷேகித்ததை நினைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தினதை நினைக்கிறோம், எங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. இன்று